ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தக்காளி அல்வா பார்க்கலாமா? செம்ம ஜூஸியான, டேஸ்டியான, நெய் மணக்க ஒரு அல்வா பார்க்கலாங்களா? இந்த அல்வாவை ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக திருப்பி திருப்பி எனக்கு தக்காளி அல்வா செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. தக்காளி விலை கம்மியாக இருக்கப்ப நிறைய செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த அல்வா ட்ரை பண்ண ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளியாகவும் இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 10 தக்காளி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டு தோலை நல்லா உரிச்சுக்கலாம். தோலை நல்லா உரிச்சுக்கிட்டா தான் சாப்பிட்றப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா விதையும் எடுத்துருங்க. இல்லாட்டி விதை குட்டி குட்டியாக நம்ம சாப்பிட்றப்ப வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம அல்வா செய்கிறப்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். சுடுதண்ணியில் போட்டாலே தோல் ஈஸியாக வந்துடும். விதையை மட்டும் ஒரு ஜல்லடையில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தோல் தனியாக, விதை தனியாக, தக்காளியோட சதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். தக்காளி சதையை நல்லா நீங்கள் கையில் பிணைஞ்சாலும் சரி, மிக்சியில் ஒரு ரஃப்பாக சுற்றினாலும் ஓகே. தக்காளி நல்லா கரைச்சி பதன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி திராட்சை, அப்புறம் நெய்யும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துக்கிட்டு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம தக்காளி சாதம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு சுண்டின பின்னாடி சர்க்கரை உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அவங்க தேவைக்கேற்ப நிதானமாக எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு, பேரிச்சம்பழம் ஒரு 5, 6 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துறப்ப கண்ணாடி பதமாக ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு 4 ட்ராப்ஸ் லெமன் எடுத்துக்கோங்க. நெய்யில் முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் 3 வதக்கி நீங்கள் அல்வாவோட சேர்த்திருங்க. சேர்த்தின பின்னாடி நல்லா கிளறிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு பரிமாறி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னு உங்களை பாராட்டுங்க. ஷேர் பண்ணுங்கள்.